மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தனியார் பள்ளியும், சென்னையில் உள்ள தனியார் பள்ளியில் பயிலும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் சுமார் 50 மாணவர்கள் ஒன்றிணைந்து பயிற்சி பட்டறை மூலம் 2 கிலோ எடை கொண்ட சிறிய வகை செயற்கைக்கோளை உருவாக்கினர். பள்ளி வளாகத்தில் இந்த செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மத்திய பாதுகாப்புத்துறை, விமான போக்குவரத்துத்துறை ஆகியவற்றின் மூலம் அனுமதி பெற்று விண்ணில் ஏவப்படும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பள்ளி வளாகத்தில் ஹீலியம் பலூன் மூலம் இந்த சிறிய வகை செயற்கைக்கோள் பாராசூட்டில் கட்டி பலூன் மூலம் 1,00,000 அடி உயரத்திற்கு விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. இந்த செயற்கைக்கோள் சுமார் 3 முதல் 8 மணி நேரம் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு தட்பவெப்ப வாயு அழுத்தம், காற்றின் மாறுபாடு, வளிமண்டல மாறுபாடு போன்ற தரவுகளை பதிவு செய்யும். இவற்றின் மூலம் பள்ளியில் பயிலும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு இவை பெரும் உதவியாக இருக்கும் என இந்த செயற்கைக்கோள் உருவாக்க வழிகாட்டியாக செயல்பட்ட இஸ்ரோ விஞ்ஞானி இங்கர்சால் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிலத்தின் அடியில் 1.2 மீட்டர் ஆழத்தில் சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவுக்கு கெயில் குழாய்கள் பதிக்கப்பட்டுள்ளன. இதில் பொது இடங்களில் எதிர்பாராத விதமாக கெயில் குழாயில் விரிசல் அல்லது உடைப்பு ஏற்பட்டு இயற்கை எரிவாயு வெளியாகி விபத்து நேரிட்டால் அதை எவ்வாறு திறம்பட கையாள்வது என்பது குறித்து மருத்தூர் கிராமத்தில் உள்ள கெயில் நிறுவனத்தின் சார்பில் விபத்துக்கள் தவிர்ப்பதற்கான மாதிரி பாதுகாப்பு ஒத்திகை செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா மற்றும் கெயில் நிறுவன அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் ஜேசிபி எந்திரம் மூலம் பள்ளம் தோண்டும் போது எதிர்பாராத விதமாக எரிவாயு குழாயில் உடைப்பு ஏற்பட்டு இயற்கை எரிவாயு வெளியாகி ஏற்பட்ட தீ விபத்தை பேரிடர் மீட்பு குழு, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் துணையுடன் எவ்வாறு திறன்பட கையாண்டு கட்டுப்படுத்துவது என்பது குறித்து அனைத்து துறை அதிகாரிகளின் தத்ரூபமான செயல் விளக்கம் அளித்தனர். எரிவாயு கசிவால் பாதிக்கப்பட்டு மயக்கமடைந்த ஊழியரை மீட்டு கொண்டு செல்லுதல், விரைந்து வந்து தீயணைப்புத்துறை உதவியுடன் கெயில் நிறுவன ஊழியர்கள் எரிவாயு கசிவை தத்ரூபமாக கட்டுப்படுத்தும் செயல்முறை விளக்கம் காண்பித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் கூறுகையில், கெயில் நிறுவனத்தின் குழாய்கள் எந்தெந்த இடத்தில் செல்கிறது என்ற விபரத்தை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உள்ளாட்சி துறையினரிடம் வழங்க வேண்டும் என்றும், அசம்பாவிதம் ஏற்பட்டால் தொடர்பு கொள்ள வேண்டிய நபர்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் எப்படி வாக்களிப்பது என பொதுமக்களுக்கு செயல் விளக்கம் அளித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டுள்ளார். அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட திருக்கலாச்சேரி, எடுத்துக்கட்டி சாத்தனூர், பூதனூர், இலுப்பூர், சங்கரமந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் எப்படி வாக்களிப்பது என பொதுமக்களுக்கு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் விழிப்புணர்வு வாகனம் நிறுத்தப்பட்டு அதில் உள்ள ஒளி திரையுடன் மாதிரி மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் உதவியுடன் எப்படி வாக்குப்பதிவு செய்வது என்ற விளக்கம் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து வாக்களிப்பது தொடர்பான பொதுமக்களின் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்கப்பட்டது. இதில் தரங்கம்பாடி வட்டாட்சியர் சரவணன், தேர்தல் துணை வட்டாட்சியர் பாபு ஆகியோர் பொதுமக்களிடையே வாக்களிப்பதன் அவசியம் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் வாக்குப்பதிவு செய்வது குறித்து உரிய செயல் விளக்கம் அளித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்மனார் கோயிலில் உள்ள தனியார் பள்ளி சார்பில் சுமார் 250 மாணவ மாணவிகள், 50 ஆசிரியர்கள் உட்பட 300 பேர் 5 பேருந்துகளில் கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் உள்ள இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். இஸ்ரோ விண்வெளி நிலையத்திலிருந்து இன்சாட் 3 TS செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டதை முதல் முறையாக தமிழகத்தின் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவைச் சேர்ந்த 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் பள்ளி மாணவ மாணவிகள் நேரில் காண்பதற்கு செயற்கைக்கோள் பற்றி தெரிந்து கொள்வதற்கும் செல்கின்றனர். இதற்கான ஏற்பாட்டை பள்ளி நிர்வாகம் ஏற்பாடு செய்து 5 பேருந்துகளில் மாணவ மாணவிகளை பாதுகாப்பாக செல்லும் வகையில் பள்ளியில் இருந்து வழி அனுப்பி வைக்கப்பட்டன. கல்வி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் குடியரசு மற்றும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் வழி அனுப்பி வைத்தனர். பேருந்துகளில் ஏறிய மாணவ மாணவிகள் உற்சாகம் பொங்க கையசைத்தவாறு சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தின் 2வது புத்தக திருவிழா தர்மபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. புத்தக திருவிழாவை மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம், பள்ளி கல்வித்துறை, பொது நூலக இயக்ககம் மற்றும் பாப்பாசி இணைந்து நடத்தின. விழாவை மயிலாடுதுறை MP ராமலிங்கம், பூம்புகார் MLA நிவாதா முருகன், கூடுதல் ஆட்சியர் சபீர் ஆலம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா ஆகியோர் தொடங்கி வைத்து புத்தக அரங்கில் வைக்கப்பட்டுள்ள புத்தகங்கள் மற்றும் தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்களை விளக்கும் திட்ட விளக்க கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டனர்.
தொடர்ந்து நடைபெற்ற தொடக்க விழாவில் புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு கூப்பன் வழங்கப்பட்டு குலுக்கல் முறையில் தேர்வானவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். இந்த புத்தக திருவிழாவில் தமிழகத்தின் முன்னணி பதிப்பகங்களில் 80 புத்தக விற்பனை அரங்குகள், தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்களை பொதுமக்கள் அறியும் வகையில் திட்ட விளக்க கண்காட்சி அரங்குகளும் இடம்பெற்றது. மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து வகையான புத்தகங்களும், பொது அறிவு திறனை வளர்த்துக் கொள்ள தேவையான புத்தகங்களும், வாசிப்பவர்களுக்கான புத்தகங்களும் கிடைக்கின்றன வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் மண்ணின் மைந்தர் எழுதிய புகழ்பெற்ற நாவல்களுக்கு தனி அரங்கு அமைக்கப்பட்டிருந்தது. தினமும் புகழ்பெற்ற 20 பேச்சாளர்களின் சொற்பொழிவுகளும், பட்டிமன்ற நாடகம், பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான போட்டிகளும் மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. விழாவில் தினந்தோறும் பரிசு கூப்பன் வழங்கப்பட்டு குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை சார்பில் மயிலாடுதுறையில் ஹெல்மெட் இருசக்கர விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு நடைபெற்ற பேரணி மயிலாடுதுறை காவிரி நகர் மேம்பாலத்தில் இருந்து துவங்கியது. பேரணியை மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா கொடியசைத்து துவங்கி வைத்தார். ஹெல்மெட் அணிவதன் அவசியம், செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டக்கூடாது, பாதுகாப்பான வேகத்தில் செல்ல வேண்டும், சாலை விதிகளை மதிக்க வேண்டும் உள்ளிட்ட விழிப்புணர்வு பிரசுரங்களை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த பேரணியில் போக்குவரத்து மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டோர் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டியபடி பேரணியாக சென்றனர். காவிரி நகர் மேம்பாலத்தில் துவங்கிய பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நிறைவடைந்தது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் வனத்துறை சார்பில் நடைபெற்ற மாவட்ட காலநிலை மாற்றம் பயிற்சி பணிப்பட்டறை மாவட்ட ஆட்சியர் ஏ.பி. மகாபாரதி தொடங்கி வைத்தார். பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள், மாணவ மாணவிகள் இந்த பயிலரங்கில் கலந்து கொண்டனர். காலநிலை மாற்றத்தால் நமது மாவட்டத்திற்கு, மாநிலத்திற்கும் எந்தவிதமான இடர்பாடுகள் வரலாம், அதனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், மாவட்டத்தின் சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கான செயல் திட்டங்கள், காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை பொதுமக்கள் எடுத்துரைத்து விழிப்புணர்வு செய்து காலநிலை மாற்றத்திற்கு எதிரான தணிக்கைகளில் ஈடுபடுவது குறித்து மாவட்ட வன அலுவலர் அபிஷேக் தோமர், காலநிலை மாற்றம் கொள்கை வல்லுநர் அருள் பாண்டியன், அண்ணா பல்கலைக்கழக காலநிலை மாற்ற திட்ட வல்லுநர் முனைவர் மலர்விழி உள்ளிட்டோர் விளக்கி பேசினர். இதில் மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்ட செய்தி மடல் வாசித்தவர் மணிகண்டன் குருமூர்த்தி.